உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ சனிப்பெயர்ச்சி வந்து வரப்போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த 2.5 வருஷம் சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் நல்லது கொடுக்க போகுது, யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்காக விளக்க இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா சார். சனிப்பெயர்ச்சி ஸோ எப்படி இருக்க போகுது? ஸோ எல்லாருமே சனிப்பெயர்ச்சி அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ சனிப்பெயர்ச்சி வரப்போதே, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியல அப்படின்னு நிறைய பயங்கள் இருக்கும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் பாதகமாகவும் யார் யாருக்கெல்லாம் சாதகமாகவும் இருக்க போகுது? நிச்சயமாம்மா. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை நான் கண்ட உண்மை. என்னுடைய குருநாதர்கள் பல பேர் இருந்தாலும் திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிம்மா. சனி பெயர்ச்சி அப்படின்னா கூட இப்போ நம்ம இந்த மிக்ஜாம் புயலை கூட எல்லாரும் மறந்துட்டாங்கம்மா. இப்போ அடுத்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ சனி பெயர்ச்சி வருது, சனி என்ன பண்ணுவார், சனி என்ன பண்ணுவார், அதுதான் ஒரு மிகப்பெரிய பேச்சாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ 2023 சனி வந்து மகரத்தில் இருந்தார். இப்போ மகரத்தில் சனி இருக்காரு. என்னுடைய கணிப்பு படி 8 மாசத்துக்கு முன்னாடியே சனி இங்கே போயிட்டார். இப்போ பதவி நயத்துக்கு போறார். ஆனால் அவருடைய பார்வை 8 மாதத்திற்கு முன்பே இங்கே சென்று விட்டது. இங்கே இருந்து பண்ண வேண்டியதை அவர் பண்ணி முடிச்சுட்டு 8 மாசத்துக்கு முன்னாடியே இங்கே போயிட்டு சில விஷயங்களை இங்கே பண்ணிட்டாருமா. அதுதான் இந்த புயல், இந்த 41 பேர் இறந்தது. அதற்கப்புறம் இதற்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். சனியோட பார்வை வந்து எப்பயுமே 3ஆம் பார்வை இங்கே வரும். 3ஆம் பார்வை 3, 7, 10 இதுதான் பார்வை. இந்த 3ஆம் பார்வையில் இப்போ குரு வந்து கோச்சார சனி எங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே இருக்காருமா. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கோச்சார சனி இங்கே குரு இருக்கார். இப்போ செவ்வாய் வந்து இங்கே இருக்கார், கோச்சாரத்தில் இருக்கார். இப்போ இங்கே இருக்கிற சனி தான் இப்போ டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இங்கே போக போகிறாரு. இப்போ சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 3ஆம் பார்வை 7, 10 இது சூரியனோட வீடு, இது செவ்வாய் வீடு, இதுவும் வந்து செவ்வாய் வீடு. நான் எப்பயுமே ஒரு விஷயம் என்ன சொல்வேன் அப்படின்னா, சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே வந்து இணையக்கூடாதுமா, இல்லை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நிறைய டிசாஸ்டர்ஸ் ஏற்படும். சுனாமி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. முக்கியமாக வந்து நிலநடுக்கம் ஏற்படும். நிலநடுக்கம் இந்தியாவில் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடும். 2வது வந்து அகமதாபாத், ஹரியானா, அதற்கப்புறம் வந்து மலை சார்ந்த பகுதிகள், சிங்கப்பூரில் நிலநடுக்கம் ஷோராக ஏற்படுமா. 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாருமா, செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு. திரும்பவும் சூரியன் வந்து 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. இந்த இணைவு ஆபத்தான இணைவு. சனி ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இணைவு வந்து ஆபத்தான இணைவு. இந்த இணைவுகள் எப்போதெல்லாம் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் 2004 சுனாமி வந்தப்பவும் இந்த இணைவு தான், 2020 கொரோனா வந்தப்பவும் இந்த இணைவு தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கொரோனா அப்படின்ற பேர் தெரியாத நோய் வரும்போதும் இதே இணைவு தான். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வருதா புயல் வருது, எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த இணைவு இருப்பது என்பது நீங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ளணும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இணைவு வந்தால் என்ன செய்யலாம், இந்த 2.5 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 கோவில். ஒன்று சரபேஸ்வரர், கோயம்பேடில் இருக்கார். அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர், சனி தான் கபாலம், கபாலீஸ்வரர். அதற்கப்புறம் வந்து சுவாமிமலை முருகர்,
இந்த 3 கோயில் மிகப்பெரிய விசேஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, மனசில் பட்டுடுச்சு அப்படின்னா கபாலீஸ்வரர் கோவில், அடுத்தது வந்து சரபேஸ்வரர் கோயம்பேடு, அதுக்கப்புறம் சுவாமிமலை முருகன். அந்த முருகரை பற்றி கொள்ளும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். இந்த தெய்வம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நாடறியும் 100 மலை நான் அறிவேன் சுவாமி மலைன்னு பித்துக்குளி முருகதாஸ் பாடுவார். ஒரு நல்ல பாட்டு. அந்த பாட்டை கேட்கறது கூட மிகப்பெரிய சிறந்த விஷயம் இந்த இணைவுக்கு. இப்போது இந்த 2023 நீங்கள் என்னம்மா தெரிஞ்சுக்க போகிறீங்க? சார், இப்போது எல்லாருமே வந்து பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து நல்லது செய்வார், எந்த அளவுக்கு வந்து கெடுதலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்களையும் கெடுதல்களையும் கொடுக்க போகிறேன்? மேஷ ராசி விம்சோத்ரி தசா அப்படின்னு பார்த்தோம்னா 120 ஆண்டுகள்மா. இந்த 120 ஆண்டுகளில் நமக்கு வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளில் மேஷ ராசி எடுத்துப்போம். மேஷ ராசி அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் உள்ளே வந்துடும், கார்த்திகை உள்ளே வந்துடும். அப்போது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னா, இது 12ஆம் இடம், 11 சனி இருவார். 11 சனி வரும்போது எப்படின்னா லாபஸ்தானத்தை வந்து கொஞ்சம் பாதிப்பாருமா. 3ஆம் பார்வையாக மறுபடியும் அவங்க ராசியே பார்க்குறாரு. மறுபடியும் 7ஆம் பார்வையாக மேஷ ராசிக்கு 1 2 3 4 5 5ஆம் இடத்தை பார்க்குறாருமா. அப்போ குழந்தைகள் திருமணம் ஆகியிருந்தால் மேஷராசிக்காரர்கள் குழந்தைகள் மீது மிகப்பெரிய கவனத்தில் இருக்க வேண்டும். அந்த குழந்தை ஒரு 17 18 வயதாக இருந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது. அதற்கப்புறம் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாருமா, செவ்வாயை பார்க்குறாரு. இந்த மேஷராசிக்காரர்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒய்ஃபோட ஹெல்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சுவாமிமலை சென்றால் மிகப்பெரிய சிறப்பு. வேற பயப்படுற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு எந்த வித ஒரு ஆபத்தும் கிடையாது. குழந்தைகளை பார்த்துக்கணும். ஒய்ஃபோட ஹெல்த் கண்டிஷன் தான் மெயினுமா. ரிஷப ராசின்னு பேர் வந்துட்டா வனஜா, வனிதா, வசந்தா, வசந்தி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து வினிதா, இது மாதிரியான பெயர்கள்லாம் உள்ளே வந்துடும். ரிஷபராசி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அடமன்ட்டு, வாயாடி, ஊர் பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக நான் சொன்ன பேர்கள் வந்து யாருமே அவங்க வாழ்க்கையை வாழ மாட்டாங்கம்மா. கடைசி வரைக்கும் இன்னொருத்தர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்கம்மா. அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னா, ரிஷபராசி 12 11 10 சனி வந்துடுவார். 10 எவனுக்கெல்லாம் சனி வருதோ ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சால் 10ஆம் இடத்துல சனி வந்தோடனே வேலை போயிடும். ஜீவன பங்கம்னு பேர் இதுக்கு. இல்லை சார், எனக்கு வந்து வேலையில் ஒட்டிக்கிட்டாவது இருக்கணும், எனக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா இந்த டிசம்பர் 20க்கு முன்னாடியே நீங்கள் வந்து நரசிம்ம மூர்த்தியை பற்றி கொள்வது சால சிறந்தது. ரிஷபராசிக்காரர்கள் நரசிம்மர் மூர்த்தியை பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னா 10 சனி. அவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுமா. வேலை இழப்பு ஏற்படும். சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமா. டிரான்ஸ்ஃபர்லாம் யார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ ரிஷபராசிக்காரர்கள் யாருன்னா டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சோம். டிசம்பர் 20க்கு அப்புறம் கிடைச்சோம். அடுத்தது மிதுனம் ராசி நேயர்களுக்கு இதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிஷபத்துக்கு 1 2 3 4 4ஆம் பார்வையா சனி பார்க்குறாருமா. அப்படி பார்த்தோம்னா 4ல் சூரியன் வந்துடுறாரு. 4ஆம் பார்வையா இல்லை, 7ஆம் பார்வையா பார்க்கும்போது 4ல் சூரியன் வந்துடுவார். அப்போ வந்து ரிஷபராசிக்காரர்களுடைய அம்மாக்கள் யாரா உயிரோடு இருந்தாங்கன்னா அவர்களை கவனமாக பார்த்து கொள்வது சாலச்சிறந்தது. ஓகே சார். அடுத்ததான் மிதுனம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசின்னு உள்ளே வந்தாலே அங்கே வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்றுவார்மா. நிறைய பேர் இந்த கவிதா, பாரதி இவங்கெல்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே வந்துடுவாங்க மிதுன ராசியில். அப்போ 12 11 10 9ஆம் இடம் வந்து சனி வந்துடுவார். 9ல் சனின்னும் போது அது பாக்கியஸ்தானம் ஆகிடுது.
அப்புறம் 11ஆம் இடத்த சனி பார்க்குறாருமா. அதுக்கப்புறம் சனி எங்கே பார்க்குறாரு அப்படின்னா 3, 4, 5, 6, 7 3ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. மிதுன ராசிக்காரருடைய சகோதர ஸ்தானம் அப்படின்னும் பொழுது சகோதரர்கள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வம்பு வழக்கெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார். அதுக்கப்புறம் 3, 4, 5 6ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு சார். செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு. ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கணும். ஹெல்த்தில் மிதுன ராசிக்காரர்கள் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் படுத்தி எடுப்பார், மற்றபடி அவர்கள் நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு செல்வது சாலச் சிறந்தது. ஓகே சார். அடுத்ததா கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடக ராசி அப்படின்னும் பொழுது இந்த ஆயில்யம் பூசம் நட்சத்திரம் உள்ள வந்துடும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா இந்த ஹரிதாஸ், அதுக்கப்புறம் வந்து புனர்பூச நட்சத்திரம் உள்ள வந்துடும். ஹரிஸ்வேதா, இவங்கள்லாம் இது மாதிரி பேர்கள் கொண்டவர்கள்லாம் வந்து கடகராசியில் இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரன் என்ன பெரிய பிரச்சனைனா, காசு வாங்கினா திருப்பி தர மாட்டான். இதுவே அவங்க காசாக இருந்து அப்படின்னா 1 ரூபா கூட விட மாட்டாங்கம்மா, டார்ச்சர் பண்ணி வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த கடகராசி நேயர்கள் அது மாதிரி ஆட்கள்லாம் வந்து காசு வாங்கினா திருப்பியே தரமாட்டான். அவங்ககிட்ட காசு வாங்குறது பெரிய விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு யாருன்னா கடகராசிக்காரங்க கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஓகே, இல்லை நல்லவர்கள் இருக்காங்கம்மா. அது பொதுவான பலன் வந்து அவர்கள் வந்து திருப்பி தரமாட்டாங்கம்மா. நான் நிறைய பேருக்கு வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். அவன் நம்ம ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கம்மா. கடகராசி அப்படின்னு உள்ள வந்தால் புனர்பூசம் வந்துடும். புனர்பூசம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வந்துட்டாலே நீங்கள் வந்து திருமலை குமாரசுவாமி கோயில் பண்பொழில், ஆயில்யம் நட்சத்திரம் வந்துட்டா திருச்செந்தூர் முருகர்மா. இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் மறுபடியும் வந்து நரசிம்மமூர்த்தி, நாமக்கல்ல இருக்கக்கூடிய நாமகிரி தாயார், அவர்களை பற்றி கொள்வது சாலச் சிறந்தது. 7ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பார்க்குறாரு கடகத்தில். அப்போது வீட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கடகராசிக்காரர்கள். அப்புறம் 3, 4, 5ஆம் பார்வையா மறுபடியும் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகள் யாராவது இருந்தால் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும். அங்கே அடிபடக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும், அல்லது காதல் உண்டான சில விஷயங்கள் அங்கே நடக்குமா. கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. ஓகே சார். அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஒரு பலன்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் வந்து இங்கே இருக்கார் இல்லையா, மறுபடியும் சனி பார்க்குறாரு. இங்கே இருக்கிற வந்து திருப்பி 7ஆம் பார்வையா இங்கே சனியை பார்ப்பாரு, திருப்பியும் வந்து செவ்வாயை பார்ப்பாரு. அதனால அடிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு டிசம்பர் 27க்கு அப்புறம் செவ்வாய் இங்கே வந்துடுவார். டிசம்பர் 27 வரைக்கும் செவ்வாய் இங்கே இருப்பார் சார். அதனால 4ஆம் இடம் இங்கேருந்து என்னங்கன்னா 1, 2, 3, 4 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அடிபடும் சார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சின்னதாக பிளேட்டு வைக்கக்கூடிய சில விஷயங்கள், ஃப்ராக்சர் சம்பந்தமான சில விஷயங்கள் ஏற்படும். அதிலிருந்து தற்காத்து கொள்வது எப்படி சிம்மராசிக்காரர்கள்னா, குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது சாலச் சிறந்தது. சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம் சார். ஓகே சார். வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும்? குடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணுமா. குடுக்கல் வாங்கல் இப்போ யாருன்னா சிம்மராசிக்காரனா இந்த கடகராசிக்காரங்கிட்ட பணம் கொடுத்துட்டா திருப்பி வராது. சிம்மராசிக்காரன் வேற யாருக்குன்னா பணம் கொடுத்துட்டானா லாக் ஆகிடுமா. அவங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் சனி சூரியன் செவ்வாய் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் சிம்மராசிக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, சிம்மராசியோட பார்வை நேராக கும்பராசியில் படும், கும்பராசியோட பார்வை சிம்மராசியில் படும். கும்ப லக்னம் சிம்ம லக்னம் மிகப்பெரிய உச்சக்கட்ட லக்னம். ஆனால் அவர்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே சார். அடுத்ததா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஒரு பலன்? கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உத்திரம் அஸ்தம் சித்திரைன்னு உள்ள வரும். உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு வந்து புதன் தான் அதிபதி. புதன் அதிபதியாக இருக்கும்போது 12, 11, 10, 9, 8, 7, 6 6ல் சனிமா. கொஞ்சம் வாயிலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா. கன்னிராசிக்காரர்கள் மிகவும் அடக்கமாக இருக்க வேண்டும். வாய் அதிகமாக விடக்கூடாது. 12ஆம் பார்வை 12ல் பார்வைப்படும்.
விரயஸ்தானம் ஏற்படும். சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சாலச் சிறந்தது. கன்னி ராசி அன்பர்கள் இப்பொழுது திருமணத்திற்கான உகந்தமான காலகட்டம். அப்போது இப்போ திருமணம் நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னா பண்ணிக்கலாமா? ஓகே. ஆமாம், பண்ணினோம்னா இந்த 12ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது சுப செலவாக பண்ணிக்கலாம். விரய செலவு பண்ணாமல் சுப செலவு பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் 3ஆம் இடம் சகோதரர்கள் கூடயே நல்ல உறவுல இருக்கணும். பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டும் கன்னி ராசிக்காரர்கள். அவர்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தடவை பழனி முருகரை தரிசனம் செய்வதும் திருப்பதி சென்று வருவதும் அவர்களுக்கு ஒரு உச்சக்கட்ட பரிகாரமாக சொல்லலாம் கன்னி ராசிக்காரர்கள். அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். ஏன்னா அவங்களுக்கு 5ல் சனி சார். 5ல் சனி வரக்கூடாது, குழந்தைகளை பாதிக்கும். புத்தி ஸ்தானமே 5ஆம் இடம் தான். அந்த புத்தி ஸ்தானத்தில் 5ல் கோச்சாரத்தில் சனி வந்துட்டார் அப்படின்னா அந்த குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தாய் மாமனுடைய உறவு வந்து சில விரிசல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்குமா. மற்றபடி பணத்துக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அதற்கப்புறம் 12, 11 லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் பயப்படக்கூடிய காலகட்டம் இது எதுவுமே கிடையாது. துலா ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக தன்னுடைய பெண் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வது மிகப்பெரிய சிறந்தது சார். ஒன்று அடிப்படும், இல்லைன்னா லவ்ல அஃபெக்ட் ஆவாங்கம்மா. அதை பார்த்துக்கிட்டா நல்லது நடக்கும். துலா ராசிக்காரர்கள் ஒரு சுவாமியை பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நரசிம்மமூர்த்தியை பிடித்து கொள்வது சால சிறந்தது. சென்னையாக இருக்கிறவங்க காரணீஸ்வரரை, சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரரை வழிபாடு செய்வதும் வராகி அம்மனை வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சனி பெயர்ச்சியை பற்றி யார் ரொம்ப கவலைப்படணும் அப்படின்னா சிம்மராசியும் கும்பராசியும் மட்டும்தான் கவலைப்படணும். மற்றவர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. மிதுன ராசிக்கு தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் ஃப்ரீ ஆகிட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அதன் பின்பு கும்பராசிக்காரர்கள் தான் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்கம்மா. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இப்போ ஏற்கனவே டிசம்பர் 20 சனி பெயர்ச்சி. ஏற்கனவே 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு முன்னாடியே சனி வந்து கும்பத்துக்கு போயிட்டார். அப்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு போன ஜூலையில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஒரு 3 மாதம் வந்து வீட்டில் படுத்திருப்பாங்க, இல்லைனா ஒரு நெகமாவது பிச்சும் போயிருக்கும் சார். இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடந்திருக்கு. இல்லை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்திரமாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் கம்பெனி மாறி இருக்கீங்க, இல்லை ஹாஸ்டல் மாறி இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்டான ஒரு உச்சக்கட்ட தெய்வம் இந்த 2.5 வருஷத்துக்கு அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பிடித்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தருமா. ஆமாம், சில மாற்றங்கள் ஏற்பட முடியாமல் தவிப்பவர்களுக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சால சிறந்ததுமா. 1, 2, 3, 4 தாயாரினுடைய உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை. சனி வந்து லேசாக கொஞ்சம் வாட்டி வதைப்பார். ஒரு நாளாவது அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். விருச்சிக ராசியில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்கம்மா. அதை வந்து சனி பண்ணுவார். இதை யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதெல்லாம் நடக்கும். ஸோ முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆமாம், காரணமாக இருக்கும். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா 4ல் சனி, 5, 6 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வம்பு வழக்கு கடன் கொடுப்பாரு. 7, 8, 9, 10 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ அவர்களுக்கு வந்து வேலை மாற்றம் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை மாற்றங்கள் நடக்கும். அவங்க கேட்குற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அவங்க கேட்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கும். முக்கியமாக சம்பளம் உயர்வோட போஸ்டிங் கிடைக்கும். ஓகே. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? தனுசு ராசி எப்பயுமே அது வந்து மேடான ராசி. நான் எப்பயுமே சொல்லுவேன், தனுசு மண்டலம் வந்து சைதாப்பேட்டை, அப்புறம் ராஜ்பவன், அடையாறு, இதெல்லாம் வந்து தனுசு மண்டலமா. அது வந்து ஒரு ராஜகிரகமான ஒரு ராசி. அந்த ராசியில் இருக்கக்கூடியதுனால 2ல் சனி இருந்தார், இப்போ 3க்கு போகிறார். ஏற்கனவே 3க்கு போயிட்டார். அப்போ வந்து தனுசு ராசி இதுக்கு மேலே குடும்பஸ்தானம் வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். நல்ல பண வருவாய் வரும்.
அந்த பண வருவாய் வருகின்ற பொழுது சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 4 அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் 3ஆம் பார்வையா. 6 7 8 9 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்ப்பாருமா. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா பார்ப்பார். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் வரும் சார். அதுக்கு கூடவே கெட்ட பழக்கமும் வரும். அதை தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. அதை நீங்கள் தவிர்த்துக்கல அப்படின்னா தனுசு ராசிக்கு சனி பகவான் பணத்தை கொடுத்து கெடுப்பான் சார். இது நடக்குமா? அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனுசு ராசி அது குருவோட ராசி அப்படின்றதுனால யாருமே பயப்பட வேண்டாம். திருச்செந்தூர் முருகர் தாம்மா. தனுசு ராசின்னா ஒரே ஒரு கோவில் திருச்செந்தூர். அதற்கப்புறம் சார் நான் கொஞ்சமாவது ஜெயிக்கணும் சார் அப்படின்னா ஆத்தூர், திருச்செந்தூர் பக்கத்தில் ஆத்தூர்னு ஒரு ஊரில், அது பக்கத்தில் ஏரல்னு ஒரு ஊர் இருக்குமா. சேர்மன் அருணாச்சல சுவாமிகள்னு ஒரு வடக்கு பார்த்த சுவாமி, அந்த கோவிலுக்கு போனால் நன்மைகள் ஏற்படுமா தனுசு ராசி அன்பர்கள். அடுத்ததா மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சனி பயிற்சி? மகர ராசி அன்பர்கள் இப்போ கொஞ்சம் மூச்சு விடுவாங்க. அப்பாடா, மகர ராசிக்கு நிறைய பேருக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கும். திருமணத்தை பண்ணி வச்சுட்டு தான் வெளில போயிருப்பார். மகர ராசி அன்பர்களுக்கு காலில் லேசாக அடிபடும், மற்றபடி ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். கேட்டதை கொடுப்பார்மா. இப்போ 2ஆம் இடம் 3 4ஆம் இடம் தாயார் யார் யாரெல்லாம் மகர ராசியோ அவங்களுடைய தாயாரெல்லாம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா. இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரிஷப ராசி யாராவது இருந்தால் வண்டி கண்ணாடி உடையும் சார். வண்டி கண்ணாடி உடையிறது? ஆமாம், வண்டி கண்ணாடி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஏன்னா 4ல் சூரியன் ரிஷபத்திலிருந்து. அப்போ இந்த சனி பெயர்ச்சியில் வண்டி கண்ணாடி உடையக்கூடிய, கண்ணாடி மட்டும்தான் உடையும், வேற எதுவும் பெரிய ஆபத்து இருக்காது. கண்ணாடி மட்டும் உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மகர ராசி ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா, எந்த ப்ராப்ளமும் இல்லை. 5 6 7 8 மனைவியினுடைய உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. இப்போ மகர ராசி அன்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மனைவி கன்சீவ் ஆனாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுமா. ஆமாம், அந்த டைமிங்கில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 8 9 10 11ஆம் இடம் சுப செலவாக மாற்றிக்கணுமா. கையில் காசு இருந்ததுன்னா லேண்டு வாங்கி போட்டுடலாம். கையில் கேஷ் இருந்ததுன்னா ஏன்னா வீடாக வாங்கி பண்ணலாம். கையில் காசு இருந்ததுன்னா அதுக்கு செலவுக்கு தேடிக்கிட்டே இருக்குமா. இப்போது இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமுக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி விட்டுட்டோம்னா என்ன பண்ணும், எங்கே வழி இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் பணம் வரும். அவன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பான எண்ணங்களில் போகக்கூடாது. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது சால சிறந்தது. ஓகே, எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? நீங்கள் எஃப்டி போட்டுங்க, இல்லை வீடு கட்டுங்க, இல்லை திருமணம் செய்து வைப்பது சால சிறந்தது. அதெல்லாம் எது உங்களுக்கு நல்லதை செய்யுமோ அதை செய்து கொள்ளுங்கள்மா. இல்லைன்னா வீண் விரயம் ஏற்படும். அந்த விரயம் நமக்கே கொடுத்து நம்ம கையாலேயே செய்ய வைப்பார்மா சனி பகவான். அதனால தான் தலையிலே மண் வாரி போட்டுப்பார் சனி பகவான், நீதிமானவர். மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய கவனத்தோடு இருக்கணும். சின்ன சின்ன ஒரு கீறல்கள் அது மாதிரியான விஷயங்கள் காலில் தான் அடிப்படும், பாதத்தில் தான் அடிப்படும், வேற எங்கேயும் அடிப்படாது. மகர ராசி அன்பர்கள் செல்லக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தரிசனம் செய்வது சால சிறந்தது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மகர ராசி அங்கே உள்ளுக்குள்ளே 108 திவ்ய தேச பெருமாள், திருக்கல்வனூர் கல்வ பெருமாள் இருக்கார். அந்த பிரகாரத்துக்குள்ளே வராகி இருக்கா. அதனால தான் சொன்னேன், மகர ராசி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வது சால சிறந்தது. யாரும் பயப்பட வேண்டாம். தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஓகே சார். அடுத்ததா கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஒரு பலன்? கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸாக இருக்கும். திடீர்னு போயிட்டே இருப்பான், திடீர்னு அடிபடும், திடீர்னு ஒன்றுமே இருக்க மாட்டாமா. கும்பராசி அன்பர்கள் யாராவது வெட்டி பயலாக இருந்தால் அவனுக்கு வேலை கிடைக்குமா. ஓகே. இல்லை நல்ல வேலையில் இருக்கான்னா அவனுக்கு வேலை போயிடும். ஓகே. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வருமா கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக இதே கும்பத்திலிருந்து சூரியனை பார்க்குறார், சூரியன் திரும்பவும் சனியை பார்க்குறார், சனி இங்கேருந்து செவ்வாய் வீட்டை பார்க்குறார். அப்போது சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் அமைந்து விட்டது. கும்பராசி அன்பர்களை வைத்து செய்யும். அவங்க கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாங்க அப்படின்னா டிப்ரெஷன் ஏற்படும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவாங்க, தற்கொலை எண்ணம் அவங்களுக்கு வரும்.
அப்போ என்ன பண்ணணும் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னும் போது தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சனி பகவானை பார்க்கணும். ஓகே. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் நேராக போய் சனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவனை பார்ப்பான். அது மிகப்பெரிய தப்பு. தர்பாரண்யேஸ்வரரை பார்த்து விட்டு தான் வந்து சனியை பார்த்துட்டு வரணும் கும்பராசி அன்பர்கள் மட்டும். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கும்பராசி அன்பர்களுக்கு வராது. மிக ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இந்த இணைவு கும்பராசிக்கு ஏற்பட்டு விட்டதால் கும்பராசி அன்பர்கள் ஹார்ட் செக்அப் பண்ணிக்கொள்வது சால சிறந்தது. ஓகே சார். ஆமாம், யாராக இருந்தாலும் சரி ஹார்ட் செக்அப் பண்ணிக்கோங்க இப்போவே. ஸோ அடுத்ததாக இறுதியாக மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது? மீன ராசி அன்பர்கள் அப்படின்னா வந்து சர்வேஷ், சௌமியா, இது மாதிரியான சசி, குமார், இது மாதிரியான பெயர்கள் வந்துருமா. ஏன் குமாருன்னு சொன்னோன்னா குமாருன்னு பேர் வச்சா குரு வந்து பலத்தில் இருப்பார். மற்றபடி வந்து இந்த சா, சி, சு இவங்கள்லாம் இந்த பேர்கள்லாம் வந்து மீன ராசிக்கு வந்துடும். மீன ராசிக்கு வந்து 12ல் சனி. ஸோ விரயத்தை தான் கொடுப்பார். ஓகே. அந்த விரயம் வந்து சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சால சிறந்தது. மீன ராசிக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு எந்த ஒரு பெரிய விஷயங்கள் வந்து பெருசாக நடக்காதுமா. ஏன்னா வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. டிசம்பர் 20லேருந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று திருமணம் பண்ணி வைப்பார் மீன ராசிக்கு. இல்லை திருமணத்தை கெடுக்கிறார் அப்படின்னா 2.5 வருஷம் வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கல்யாண வாய்ப்புகள் அமையுமா? ஆமாம், அது முடிந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண வாய்ப்புகள் அமையும். ஒரு வீட்டில் மீன ராசியில் அம்மா பையன் இருந்து அவங்க அப்பா விருச்சிக ராசியாக இருந்து அப்படின்னா வாக்குவாதத்திலே தான் போகும் அந்த குடும்பமே. ஓகே. இன்னும் 2.5 வருஷத்துக்கு அதெல்லாம் பார்த்துக்கணுமா. 2வது மீன ராசிக்கு வந்து 12ல் சனி 1, 2, 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும். அப்புறம் வந்து 1, 2, 3, 4, 5, 6 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாருமா. இந்த வம்பு, கடன், நோய் இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் வந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கிரகங்கள் அதற்குண்டான வேலைகளை செய்துவிட்டு தான் போகும். பரிகாரம்னு ஒன்று கிடையாது. ஜோதிடத்திலையும் பரிகாரம் கிடையாது, வாஸ்துவிலையும் பரிகாரம் கிடையாது. எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய மன திருப்திக்கோசரம் தான் செய்கிறோம். இந்த விளக்கு போடுறது அப்படிலாம். ஆகலால் சனிக்கிழமை அன்று அல்லது வெள்ளிக்கிழமை அன்று இந்த மீன ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், அதற்கப்புறம் வந்து மிதுன ராசிக்காரர்கள், அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் எல்லாருமே சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்று ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் சிவபெருமானுக்கு ஏற்றுவது சால சிறந்தது. அல்லது சனீஸ்வரனுக்கு ஏற்றுவது சால சிறந்ததுமா. வெள்ளிக்கிழமை ஏற்றுனீங்க அப்படின்னா ஒரு 2 தீபமாக ஏற்றுங்க. இல்லை சனிக்கிழமை ஏற்றுறேன் சார் அப்படின்னா ஒரு நல்லெண்ணெய் தீபம் போதும். ஓகே. ஏற்றுவது சால சிறந்தது. மிகப்பெரிய அதுவே போதும். நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க, திருநள்ளாறு போங்கலாம் நான் சொல்லலாமா. திருநள்ளாறு போனாலும் திருநள்ளாறுலேயே குடியிருக்கிறவனுக்குனா நல்லது நடந்துச்சா? மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கலாகாது. வன்மம் இருக்கக்கூடாது, கிரட்ஜி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் 2023 டிசம்பர் 20லேருந்து யாருக்கெல்லாம் பொறாமை, கிரட்ஜி இதெல்லாம் இருக்கோ அவனுக்கெல்லாம் வேலை செய்யாதுமா. யாரெல்லாம் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சனி பெயர்ச்சி வேலை செய்யும். லஞ்சம் வாங்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த வரப்போக்கூடிய 2.5 வருட காலம் மிகப்பெரிய அடி விழுமா. இது வரைக்கும் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருந்தானோ ஒன்று வேலை விட்டு போயிடுவான், இல்லைனா விஆர்எஸ் வாங்கிடுவான், இல்லை வீட்டில் அடிபட்டு ஒரு 6 மாதத்துக்கு எழுந்துக்க முடியாத அடியை சனி பகவான் கொடுப்பாருமா. வந்து நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்த்துட்டோம் சார். இப்போ இந்த சனி பயிற்சியில் வந்து 2.5 வருஷம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவான பலன்கள், ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும், இந்தந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்தந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா என்னென்ன சார் நடக்கும்? அதுக்கு முன்னாடிமா மிதுன ராசி, கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசியுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் சொல்கிறோம்மா. ஊட்டி, கொடைக்கானல்,
அப்படி இல்லைன்னா அரிச்சல் முனை, இல்லைன்னா கன்னியாகுமரி, இது மாதிரியான இடத்திற்கு போயிட்டு வந்தால் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகும் சார். இந்த வரக்கூடிய 2.5 வருஷத்தில் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பரிகாரமே வந்து தீபம் ஏற்றிட்டு போங்க, அது உங்கள் விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ராசிக்காரர்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்காரர்களுமே வந்து மலை சார்ந்த பகுதிகளுக்கு செல்வது சாலச் சிறந்தது, கடல் சார்ந்த பகுதிகளுக்கு சென்று விட்டு வருவது சாலச் சிறந்தது. ஓகே சார், நிறைய விளக்கங்கள் சனிப்பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்களையும் பற்றி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். சனி பயிற்சியை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது மிகப்பெரிய மாற்றத்தை தரும், ஏற்றத்தை தரும். வாழ்க வளமுடன். வணக்கம்மா.